மக்களுக்கு இருக்கிற பெரும்பாலான நோய்களில் ஒன்று குதிங்கால் வலி. இந்த குதிங்கால் வலி பார்த்திங்கன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதற்கு ஒரு சரியான தீர்வை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், அது நான் எருக்கஞ்செடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம சாதாரணமாக சாலையோரத்தில் போகும்போதே பார்த்திங்கன்னா ரோட்டு சைடில் இந்த மாதிரி செடிகள் இருக்கும். இதுதான் எருக்கஞ்செடி. பூ பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும். பாருங்கள், இதை பறிக்கும்போது இதிலிருந்து பால் வரும். இது கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த இலைகளை பறிச்சிட்டேன். இந்த இலைகளை வச்சு நம்ம குதிங்கால் வலி எப்படி குணப்படுத்தலாங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பாருங்க, இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் தான். அதை நல்லா அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கும். பாருங்க, இது நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு இந்த செங்கலை எடுத்துக்கோங்க. தரையில் நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இந்த செங்கலை வச்சுக்கலாம். நம்ம எந்த சைடு சூடு பண்ண வச்சோமோ அது மேல் பக்கம் இருக்கணும். பாருங்க, அந்த சூடான செங்கல் மேலே நம்ம அந்த எருக்கஞ்செடி இலைகளை தலைகீழாக வைக்கணும். பாருங்க, நம்ம எந்த காலில் குதிங்கால் வலி இருக்கோ அந்த காலை மெதுவாக அந்த கல் மேலே வச்சு அந்த இலை மேலே வச்சு வச்சு எடுக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் பயங்கர சூடாக இருக்கும். இப்போ உங்கள் உள்ளங்காலில் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த சைடெல்லாம் இதை வச்சு வச்சு எடுங்க, அழுத்தி எடுங்க. நல்ல வலி போயிடும் உங்களுக்கு. பாருங்க, இது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கால்களை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த முறைப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட குதிங்கால் வலி போகிறதோட இல்லாமல் பாத வெடிப்புகளும் சரியாகும். இந்த மாதிரி சிகிச்சையை நீங்கள் வாரம் 3 முறை செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு முறை யூஸ் பண்ண இலையை மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க, இந்த வீட்டு மருத்துவ குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.